ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 5x55, அதாவது 555 மெத்தட்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த 555 மெத்தட்னா என்னது அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 5x55, அதாவது ஒரு விஷயம் நமக்கு வேணும், அந்த விஷயத்த நம்ம கேட்குறோம் யூனிவர்ஸ் கிட்ட. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லிட்டு நம்ம கேட்குறோம், ஒரு இதை ஈர்க்கிறோம்ன்றது. இதே இதை நம்ம ஒரு டெக்னிக்ஸாக வச்சுருக்கோம். இந்த ஒரு டெக்னிக் மட்டும் இல்லை, நிறைய விதமான டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ விஷுவலைசேஷன், விஷன் போர்டு, ஸோ வாட்டர் டெக்னிக்கு, 2 கப் மெத்தடு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒன்றொன்னா நம்ம பார்த்துட்டே தான் வரோம். ஸோ ஃபஸ்ட்டு டெக்னிக்காக நம்ம இந்த 5x55 பார்க்க போகிறோம். ஸோ 5x55, ஸோ 555 மெத்தட் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த நீங்கள் வேணும்னா அதை நீங்கள் கேட்குறது. இதைத்தான் நான் எப்போவுமே பண்ணுறேன்னா, இந்த 5 நாளுக்கு கேட்க போகிறீங்க. அதாவது நீங்கள் வீடியோ பார்த்ததுலேருந்து பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அதை நீங்கள் பிளான் பண்ணி தான் இதை செய்ய முடியும். அண்ட் முக்கியமான விஷயம், இதை கண்டினியூஸாக செய்யணும். ஓகே, இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மெத்தடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு விஷயத்தை 5 நாள் நீங்கள் செய்ய போகிறீங்க, அதை கண்டினியூஸாக செய்ய போகிறீங்க, அதை 55 வாட்டி செய்ய போகிறீங்க அப்படின்னா அதோட பவர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ நம்ம யூஸ்வலாக கேள்விப்பட்டிருப்போம், கோயிலுக்கெல்லாம் நம்ம போகிறோம், டெய்லியும் காலையில் நைட்டு மத்தியானம்னு சொல்லிட்டு ஓதுறாங்க. ஸோ மந்திரத்தை எல்லாமே சொல்கிறாங்க. அப்போது அந்த சாமிக்கு பவர் ஏறுதுன்னு சொல்லிட்டு அதே தான் நீங்கள் உங்களுக்கு பண்ண போகிறீங்க. ஒரு விஷயத்தை 55 வாட்டி நீங்கள் பண்ண போகிறீங்க ஒரு 5 நாளுக்கு. ஸோ அதாவது கண்டினியூஸான 5 நாளுக்கு. நீங்கள் எந்த டே வேணால் எடுக்கலாம். மண்டேல எடுக்கலாம், டியூஸ்டேல எடுக்கலாம், வெனஸ்டேல எடுக்கலாம், சண்டேல கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அது உங்கள் விஷ் தான். ஆனால் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அன்னையிலேருந்து 5 நாள் கண்டினியூஸாக பண்ணணும். அண்ட் ஒரு நாள் நீங்கள் காலையில் பண்ணுறீங்க, இன்னொரு நாள் மத்தியானம் பண்ணலாம், இன்னொரு நாள் நைட்டும் பண்ணலாம். இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஆனால் கண்டினியூஸாக செய்யணும். ஸோ இதில் எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்னு நான் கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தில் நீங்கள் இதை எழுத போகிறீங்க. ரைட்டிங் டெக்னிக். ஸோ ரைட்டிங் டெக்னிக்கில் நிறையா இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து நம்ம இந்த 5x55 பார்க்குறோம். 55x5ன்னு சொல்லலாம், 5x55ன்னு சொல்லலாம், 555 மெத்தட்னு சொல்லலாம், நிறைய நேம்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அது எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றதுல தான் நிறைய விஷயமே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை எழுதணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இது என்ன விஷயத்தை எழுதணும்னா, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எழுதணும். நான் வேலைக்கு சென்று கொண்டு இருக்கிறேன், நான் இந்த பர்டிகுலர் வேலையை செய்து கொண்டு இருக்கிறேன், நான் இந்த கம்பெனியில் இந்த பொசிஷனில் வேலை செய்கிறேன், நான் இந்த சம்பளம் வாங்குகிறேன் அப்படின்றத நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸோ இல்லை ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோ, அதாவது இன்றைக்கி நடக்கிற மாதிரி, இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போய்கிட்டு இருக்க மாதிரி நீங்கள் எழுதணும். நீங்கள் அந்த மாதிரி எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் யூனிவர்ஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே வரீங்க. ஸோ அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ண அதுவும் 5 நாள் கண்டினியூஸாக 55 வாட்டி கண்டினியூஸாக பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்ஸ் உங்களை லிசன் பண்ணும். ஸோ லிசன் பண்ணும்போது அது உங்களுக்கு தரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சீக்கிரமாக, அதாவது 6வது நாளே உங்களுக்கு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் கேட்குறீங்க, அதாவது இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கமா இந்த விஷயத்த ரொம்ப நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க, கரண்ட்டில் நடக்கிற மாதிரி நீங்கள் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கரண்ட்டில் நடக்கிற மாதிரி நினச்சிக்கோங்க, கரண்ட்டில் நடக்கிற மாதிரி எழுதுங்க. ஏன் அப்படின்னா, எனக்கு கிடைக்கும்னா எஸ், உங்களுக்கு கிடைக்கும், கிடைக்கும், கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு தான் யூனிவர்ஸ் நினச்சிட்டு இருக்கும். எப்போ கிடைக்க போகுதுன்றதை நீங்கள் முடிவு பண்ணலை. நான் இந்த நொடியில் இதை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண தான் இதை உங்களுக்கு ஈஸியாக தரும். ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு விஷயத்த கேட்குறீங்கன்னா, அது எனக்கு இப்போ இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கணும், இந்த பர்டிகுலர் 5x55 மெத்தடில். ஏன்னா நீங்கள் இதை எழுத போகிறீங்க. ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இந்த எழுதும்போது உங்களோட சென்சஸ் வந்து நிறையா ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ யூஸ்வலாக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கை ஒர்க் ஆகாது, உங்களோட டச்சிங் சென்ஸ் ஒர்க் ஆகாது, உங்களோட கண் ஒர்க் ஆகாது. ஆனால் நீங்கள் மனசு வழியாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த டெக்னிக்கில் உங்களோட கையில் டச் பண்ணுறீங்க, பெண்ணை எழுதுறீங்க நோட்டில், அதை கண்ணால் பார்க்குறீங்க, அதை மனசால் பதிய வைக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்கள் பண்ண உங்களோட சென்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் வந்து நிறைய ஒர்க் ஆகும்போது, ஸோ ஈஸியாக உங்களோட வைப்ரேஷன்ஸ் வந்து ஒரே நேர்கோட்டில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் யூனிவர்ஸ் கூட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலாம். ஸோ அதனால் 5x55 மெத்தடை இந்த மாதிரி தான் நீங்கள் எழுத போகிறீங்க. நான் உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தரேன், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சோண்டு சேஞ்சஸ் பண்ணி
நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தமிழில் நான் தரேன், இங்கிலீஷில் வேணால் அப்படியே நீங்கள் டிரான்ஸ்லேட் கொடுத்தீங்கன்னா அது டிரான்ஸ்லேட் ஆகிடும். அதை நீங்கள் எழுதுங்க. ஸோ இப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதை ரொம்ப லென்த்தியாக எடுக்காதீங்க, ஷார்ட்டாக எடுத்துக்கோங்க. ஷார்ட்டாக எழுதும்போது என்ன ஆகும்னா, இந்த 55 டைம்ஸ் நீங்கள் எழுத போகிறீங்க ஒரு நாளுக்கு. ஸோ அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் எழுதலாம். நீங்கள் டைம் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ என்னால் எழுத முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஸ்கிப் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் பண்ண விடாதீங்க. அட் அ ஸ்ட்ரெச்சில் உங்களால் எழுத முடியலன்னா இது ரொம்ப ரேர் கேஸில் நீங்கள் எக்ஸ்கியூஸ் எடுத்துக்கோங்க. அதை கண்டினியூஸாக நீங்கள் திருப்பியும் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டைம் ஒரு வாட்டி நீங்கள் யூனிவர்சிட்டி கம்யூனிகேட் பண்ணியிருக்கீங்க. அகெயின் ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் 10 மணிக்கு ஒரு வாட்டி எழுதியிருக்கீங்க, அதுக்கப்புறம் 12 மணிக்கு மீதி இதை கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எழுதுங்க. நீங்கள் எழுதாமல் இருக்கிறத விட எழுதுறது எவ்வளவோ பெஸ்ட். அதனால தான் இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணியுமே எழுதலாம், அதாவது தனித்தனியாகவுமே நீங்கள் எழுதலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். பட் ஒரே சிட்டிங்ஸில் நீங்கள் உட்காந்து எழுதும்போது நிறையா ஈஸியாக நீங்கள் ரொம்ப நேரம் ஒரே விஷயத்தை செய்கிறீங்கன்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஸோ அதை நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படும். இதுதான் 55x5 5x55 555 மெத்தட். ஸோ இந்த மெத்தடை இப்படி தான் நீங்கள் எழுதணும். ஒரு நோட் புக் வேணும், ஒரு நல்லா எழுதுகிற பென் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எழுதும்போது நடுவில் நீங்கள் நினச்சேன் என்ன இது நின்றுச்சு, இதுவே தடங்களாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் நான் இதை முக்கியமாக சொல்கிறேன். நல்ல நோட், நல்ல பென், அண்ட் இதை ஒரு நல்ல இடத்துல எழுதுனீங்கன்னா நல்லது. நீங்கள் எப்போவுமே டெய்லியுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு இடமா இல்லாமல் ஒரு புதுவிதமாக, ஃபார் எக்ஸாம்பிள் மொட்டை மாடிக்கு நீங்கள் போய் எழுதுனீங்கன்னா கூட ஃபைன். அந்த மாதிரிலாம் இடம் எனக்கு கிடைக்கல அப்படின்னா ஏதாச்சும் பக்கத்தில் இருக்க பார்க்கில் போய் எழுதுங்க. ஏன் இதை நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு புது இடத்துக்கு போகும்போது நீங்கள் ஒரு புதுசாக ஒன்று கேட்குறீங்க. ஸோ அந்த புதுசாக கிடைக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் அது இருக்க போகுது. ஸோ அதை தான் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ காலையில் எழுந்திரிக்க அதே ரூமில் உட்காந்து அதே மாதிரி எழுதுறது, என்ன நோட்டு பெண்ணை மட்டும் எடுத்து எழுதுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் தாட் பண்ணாமல் எல்லாத்தையுமே புதுசாக சேஞ்ச் பண்ண போகிறீங்க. எஸ், ஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் போய் அதை எழுதும்போது நல்ல ஒரு உத்வேகமே கிடைக்கும். என்னால் 4 மணிக்கு எழுந்திரிக்கணும்னா சூப்பர். ஸோ அங்கே போங்க, 4 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து எழுதுங்க. 4 மணிக்கு பார்க் ஓப்பன் இல்லையா, அது நீங்கள் தான் பிளான் பண்ணணும். அடுத்து வேறு என்ன இடம் 4 மணிக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஒன்று ஒன்றா பண்ணும்போது உங்களுக்கு இந்த அட்ராக்ஷன் சீக்கிரமாக நடக்கும். ஸோ 5x55 வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் 55 வாட்டி நீங்கள் எழுத போகிறீங்க. ப்ரெசன்ட் டென்ஸ் எழுதுறீங்க. இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி எழுதுறீங்க. பர்டிகுலராக என்னென்ன மென்ஷன் பண்ணால், முக்கியமாக இங்கே சப்போஸ் ஒரு விஷயம் கேட்குறீங்கன்னா அந்த விஷயம் ரொம்ப ப்ரிசைஸ் பண்ணி எழுதுங்க. கம்பெனியில் வேலை செய்கிறேன்னா எந்த பொசிஷனில் வேலை செய்கிறேன், எவ்வளோ சம்பளம் வாங்குகிறேன், மந்த்லி 31st வருதா சம்பளம், இல்லை 10 நாள் கழித்து வருதா, இது எல்லாத்தையுமே நீங்கள் முடிஞ்சால் பாயிண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதே சமயத்தில் லென்த்தியாகவும் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஐ எம் ஹாப்பிலி ரிசீவிங் 5 lakh salary எவ்ரி மந்த். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எழுதுறீங்கன்னா மாதம் உங்களுக்கு 5 லட்சம் வருது அப்படின்னு தான் மீனிங். இதில் ஒரு வார்த்தையை நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஹாப்பிலி. நான் மனமார்த்தமாக ஒரு சந்தோஷமாக ஒரு விஷயத்தை நான் செய்யும்போது அதுதான் எனக்கு பிடிச்சி செய்கிறேன். அதனால தான் எனக்கு அந்த ஹாப்பிலின்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ எம் ஹாப்பிலி ரிசீவிங் மணின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஹாப்பிலின்னு யூஸ் பண்ணலாம், இல்லை அதுக்கு வேறு ஏதாச்சும் வார்த்தை உங்களுக்கு கிடைக்குன்னா அந்த வார்த்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணி எழுதலாம். இந்த மாதிரி உங்களுக்கு விரும்பி செய்கிறீங்க அப்படின்னா அந்த வார்த்தையை நீங்கள் போடும்போது அது இன்னுமே உங்களுக்கு பவர் ஆக்கும் தான் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸை. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏர்லி மார்னிங்கை எந்திரிச்சு எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா இப்போ நீங்கள் 55 டைம்ஸ் எழுதும்போது ஒரு 10 to 15 minutes மினிமம் ஆகும். அந்த 10 to 15 minutes வரைக்கும் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் நான் ஏர்லி மார்னிங் எந்திரிக்க சொல்கிறேன். ஏர்லி மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எந்திரிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதை சொல்கிறேன். இந்த டெக்னிக்கை நிறைய பேர் ஏர்லி மார்னிங் எழுத சொல்லுவாங்க, இல்லைனா நைட்லேயும் எழுத சொல்லுவாங்க. நான் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஏர்லி மார்னிங் தான். ஏன்னா நீங்கள் எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அந்த நாளில் நடந்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்க போகிறது இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ஏர்லி மார்னிங்கில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நைட் எழுதுறதா இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இன்றைக்கி டேயில் நிறைய ப்ரெஷரோ இல்லை உங்கள் மேனேஜர்கிட்டையோ யார்கிட்டையோ ஏதாவது ஒரு தப்பான விஷயம் நடந்துச்சுன்னா அதை நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வராதிங்க. ஏன்னா இந்த முக்கியமான விஷயம் நீங்கள் எழுதுறது இல்லை, நீங்கள் நினச்சிக்கிட்டு எழுதுறீங்க. அந்த நினைக்கிற போது நீங்கள் தப்பானது நினைக்கும் போது அதுதான் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், காலையில் எழுதிட்டிங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நடந்திருக்காது. ஸோ அதை நீங்கள் நல்லா ஈஸியாக கோ த்ரூ பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இந்த 5x55 மெத்தட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த 5 புலன்கள்னு சொல்லலாம். இந்த 5x55 மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான்
ஸ்ப்ளிட் ஆஃப் பண்ணி எழுதலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் தான். பட் அது மல்டிபிள் ஸ்ப்ளிட் ஆஃப் பண்ணாதீங்க. அதாவது காலையில் நான் என்ன சொன்னீங்கன்னா 10 மணிக்கு, 12 மணிக்கு, 3 மணிக்கு, 4 மணிக்குன்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் ஆஃப் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரே செட்டிங்கில் உட்காந்து 55 டைம்ஸ் எழுதுங்க. அது முடியலைன்னா நீங்கள் வேணும்னா எக்ஸ்கியூஸ் எடுத்துகிட்டு நீங்கள் 2 வாட்டியோ 3 வாட்டியோ எழுதலாம். அண்ட் இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதுறது வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டோடு தான் எழுதணும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு இல்லாத விஷயத்த நீங்கள் கேட்குறீங்கன்றம்போது, ஒரு விஷயத்தை முயற்சி செய்கிறீங்கன்றம்போது, அதை நீங்கள் நல்ல ஒரு எண்ணத்தோடு எழுதும்போது அது சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதுறத தள்ளி போடாதீங்க. நான் முன்னாடியே 10 மணிக்கு நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா எழுதி முடிச்சிருங்க. ஸோ நீங்கள் 3 மணிக்கு எழுதிக்கலாம், எனக்கு ஃப்ரீ டைம் இருக்குன்னா அந்த டைமில் ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா நீங்கள் அன்றைக்கி எழுத முடியலைன்னா அந்த நாள் திருப்பியுமே போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 4வது நாளில் வந்து நீங்கள் பிரேக் எடுக்கிறீங்கன்னா 5வது நாள் எழுதிட்டேன்னு நீங்கள் சொல்ல முடியாது. அது 1வது நாளாக தான் ஆகும். ஸோ என்றைக்கு நீங்கள் பிரேக் எடுக்கிறீங்களோ அன்றைக்கி அந்த நாள் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மெத்தட் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து தான் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. இந்த மாதிரி விடும்போது எனக்கு அது ஒர்க் ஆகுமானா வெரி லெஸ் பர்சன்டேஜில் தான் அது உங்களுக்கு ஒர்க் ஆக சான்சஸ் இருக்குது. ஒரே ஒரு நாள் நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எனக்கு அது நடந்துருச்சுன்னு சொல்லலாம். இதே இது நீங்கள் 5 நாள் ஏன் செய்யணும்னு சொல்கிறேன்னா, இது 5 நாள் செய்யும்போது அது உங்களுக்கு இன்னும் சண்டே தான் ஆகும். அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் நம்ம இந்த 5 நாள்னு சொல்லிட்டு இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதும்போது எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும், எனக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு நிறையா இதை டிஸ்கஸ் பண்ணி எழுதாதீங்க. ஸோ எது ஃபஸ்ட்டு தருது, எப்படி தருதுன்றத கன்ஃபியூஷன் இருக்குது. ஒரே ஒரு இதை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த 5 into 55 முடிச்சிருங்க. அடுத்ததில் வந்து வேறு டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அதை அட்டாக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் எழுதணும். ஸோ 11 மணிக்கு எனக்கு ஆஃபீஸில் இருக்கணும். அதனால நான் 10 மணிக்கு எந்திரிச்சு கடகடன்னு எழுதி முடிச்சுட்டு கடகடன்னு நான் போயிடலான்னு நினைக்காதீங்க. ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு 9:30க்கு எழுத ஆரம்பிங்க. அப்போனா தான் உங்களால் இது எழுத முடியும். நீங்கள் ஃபாஸ்ட்டாக எழுதுறீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் சென்டென்ஸை ஷார்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேவையான விஷயத்த விடாதீங்க. ஸோ இந்த எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக நோட் அவுட் பண்ணி இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனில் இது மாதிரி ஒரு சில தமிழ் சென்டென்சஸ் நான் உங்களுக்கு தரேன். அதாவது ஜாபு, வீடுக்கு அண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயத்துக்கு நான் தரேன். ஸோ நீங்கள் எழுதிக்கோங்க. அதுவும் இல்லையா உங்களுக்கு எப்படி எழுதணும்னு நான் தெரியலையா, நீங்கள் இப்போது நிறைய ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. நீங்கள் அந்த ஏதாச்சும் ஒரு ஏஐ டூல் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எனக்கு இந்த மாதிரி எனக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி கொடு அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு சென்டென்ஸ் தான் தருது. ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக மாற்றிட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் தேடுங்க ப்ளீஸ். ஸோ அதை நீங்கள் எழுத ஆரம்பிங்க. அண்ட் இந்த மெத்தடை எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எப்போ முடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். யார் யாருக்கெல்லாமே இது ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றதையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மெத்தடை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் எழுத போகிறீங்க, ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேட்குறீங்க, நான் ஃபஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு இந்த மெத்தட் ஆல்ரெடி தெரியும், ஆனால் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஓகே கைஸ், ஸோ நம்ம பி ரிச் மோட்டிவேஷன் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டெப் அஹெட் ஆகணும் லைஃப்பில் அப்படின்றவங்களுக்கு இந்த சேனல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அவங்களுக்கு யாராவது தெரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது இந்த 5 into 55 ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். பாய்.